3 ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார் எந்த ஊரு? காஞ்சிபுரம். பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் என்கின்ற மகாபலிபுரம். அடுத்தது பேயாழ்வார் நம்ம ஊர் மயிலாப்பூர். இந்த 3 ஆழ்வார்களும் வெவ்வேறு இடங்களில் தோன்றியவர்கள், பகவத் பக்தியில் ஈடுபட்டவர்கள். ஒரு நாள் தென்பெண்ணைன்னு சொல்லக்கூடிய பன்னா தடேக்ஷு என்கின்ற ஊர், கோபபுரின்னு பேர், கண்ணன் வசிக்கக்கூடிய ஊர். அந்த ஊருக்கு போனா அங்க மிருகண்டூன்னு ஒரு மகரிஷியனுடைய ஆசிரமத்தில் தங்கிவிட்டு பெருமாளை சேவிக்கலாம்னு போனா தனித்தனியா போனா. ஒருத்தர் 8க்கு போனார், ஒருத்தர் 8:30க்கு போனார், ஒருத்தர் 9க்கு போனார். 8க்கு போனவர் பெருமாளை சேவிச்சுட்டு 8:25க்கு கிளம்பி போயிட்டார். 8:30க்கு வந்த ஆழ்வார் 8:55 வரைக்கும் பெருமாளை சேவிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். 9 மணிக்கு வந்த ஆழ்வார் 9:25க்கு பெருமாளை சேவிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். இந்த ஊரை தாண்டி போகணுங்கிற எண்ணமே ஏற்படவில்லை. ஜோன்னு மழை கொட்டித்து ஒரு ஆழ்வார் சென்றார். ஒரு வீட்டின் இடைவழி, காஸ்வே, அந்த பாத்வே, அதுக்கு தேகலின்னு பேர். அந்த தேகலியில போய் இடம் கேட்டார். அவ சொல்லிட்டா நீங்க படுத்துக்குங்கன்னுட்டா. படுத்துக்கிறதுக்கு இடம் இருந்தது. அடுத்த ஆழ்வார் மழைக்கு ஒதுங்க வேண்டும் என்று வந்தார். இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னார். பாம்பே லோக்கல்ல ரொம்ப வருஷம் போயிருக்கார், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னார். அதனால ஒரு ஆழ்வார் படுத்துட்டார். இன்னும் ஆழ்வார் வந்தார். படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லை, 2 பேரும் உட்காந்துக்கலாம்னார். ஒருத்தர் கிடக்க, இருவர் இருக்க இடம் கிடைச்சிடுத்து. 3வது ஆழ்வார் வந்தார். வந்தவன வச்சா எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கலைனார். உட்காரத்துக்கு இடம் இல்லை, 3 பேரும் நிக்கலான்னார். மழை கொட்டின்னு இருக்கு, இடைவெளியில கொஞ்சம் தான் இடம். பொய்யை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறா, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. நான் அந்த எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண, நான் பேய், இவர் பூதம், இவர் தேவல பொய்கை, இப்படி எல்லாம் பேர் இருக்கு பாருங்க. குழந்தைகள்லாம் கேட்டா பயந்துடும். ஏமா நல்ல வருங்கிறீர், பேய் ஆழ்வார்னு பேர் வச்சுருக்காரு, இன்னொரு நல்ல வருங்கிறீர் பூதத்தாழ்வார்னு பேர் வச்சுருக்காருன்னா, நம் வாழ்க்கை என்கின்ற பூதம், நம் சம்சாரம் என்கின்ற பேய் என்கின்ற விஷயத்தை தங்கள் தமிழ் பாடல்கள் மூலமாக விரட்ட வந்த மகனியர்கள். 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா, ஜம்முன்னு பேசிட்டு இருக்கா. சட்டன்னு பேசிக்கும் போது 4வதா ஒருத்தர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் கேட்டார், நீங்க அழுத்துறா? ஐயோ நான் அப்படியே தான் நின்று இருக்கேன் சுவாமி. இன்னொருத்தர், நீங்க ஐயோ சுவாமி நான் 1 இன்ச்சு நகரல. யார் அழுத்துறா? வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டியதானே. ஜோறு மழை கொட்டுறது, இருட்டு. உடனே வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக 2 விளக்கு ஏத்தினா. 3வது ஆழ்வார் விளக்கு ஏத்த போனார். இல்ல நான் ஏத்த வேண்டாம், அப்படியே தெரிஞ்சு கொடுத்துனார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு மார்பல மகாலட்சுமியை சேவிச்சார். மகாலட்சுமியை பார்த்தார். ஓஹோ, இங்க சங்கு அங்க சக்கரம், ஓ நாராயணன் இங்க தெரிகிறாரே என்றார். அப்போ 3 ஆழ்வார்கள் சந்திக்க கூடிய சன்னிவேஷத்தில் பெருமாளே வந்து அவர்களோடு கலந்தார். பாகவதர்களோடு நானும் இருக்க வேண்டும். மத்தப் பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகணா இவன் கண்ணன் கீதாச்சாரியனுடைய வாக்கு. இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போலே. இப்போ நான் சொல்றேன்னு வச்சுக்கோ, சனாதன தர்மம் தான் பெஸ்ட், ஹிந்து மதம் தான் ஒசத்தின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. இதுல ஒரு சின்ன கோளாறு இருக்கு. நம்ம குழந்தை என்ன கேட்கும்னா, நீ இதுதான் பெஸ்ட்ன்னு சொன்னியான ஏனைய மதங்கள்ல இருந்துட்டா வந்து இதை பெஸ்ட்ன்னு சொல்றதுக்கு. இப்போ நீங்க மைலோவை சாப்பிட்டுட்டு, ஓவல்டின்ன சாப்பிட்டுட்டு, ஹார்லிக்ஸை சாப்பிட்டுட்டு, போன்விட்டாவை சாப்பிட்டுட்டு, கடைசியா இதெல்லாம் வேண்டாம் ட்ரிங்கிங் சாக்லேட் தான் பெஸ்ட்ன்னு சொன்னேன்னா அப்போ ஒத்துப்பா. ஏன்னா நீங்க பாக்கினால திரஸ்காரம் பண்ணிவிட்டேன். அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி ஏற்பட்டு, இது 4 வேண்டாம், எனக்கு ட்ரிங்கிங் சாக்லேட் தான் வசதிங்கிற ஞானம் வந்துடுத்து. ஆனால் எதையுமே சாப்பிடாமல் ட்ரிங்கிங் சாக்லேட் தான் பெஸ்ட்னு விட்டேன்னா இன்னொருத்தர் கேட்பா, இல்லைன்னா இதை விட வசதி ஹார்லிக்ஸ் இருக்கு, அதை விட வசதி பூஸ்ட் இருக்கு, அதை விட வசதி மைலோ இருக்கும்பா. நீங்க 4-5 மதங்கள்ல இருந்துட்டு வந்தாதான் ஹிந்து மதம் வசத்தின்னு சொல்ல முடியும். அப்படி யாராவது இருந்திருக்காளான்னு கேட்டா, அந்த காலத்து திருமழிசை பிரான் இருந்தார். அவர் முதல்ல பௌத்தத்துக்கு போனார், ஜீனத்துக்கு போனார், பல்வேறு கோணங்கள்ல போயிட்டு கடைசியா நாராயணனுடைய மதத்துக்கு வந்தார். அவரே சொல்ற, சாக்கியம் கன்றோம் சங்கரனா சொன்ன சமயம் ஆராய்ந்தோம், நாராயணனை காட்டில் வேறு தெய்வம் இல்லை என்று தெரிந்தோம்னு வந்தார். அப்படின்னா ஆராய்ந்து விட்டேனோ. இப்போ சில குழந்தைகள்லாம் என்னன்னா கிளியரா, இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் தான், வேற எதுவுமே யோசிக்காது. சில குழந்தைகள் டாக்டர்னா ஆகணும், நீட் படிக்கணுமா ஆகணும், அவ மாட்டேங்கிட்ட அவ ஏதோ சொல்லிட்டு போட்டா நான் படிக்கிறத படிச்சுடுறேன்னு அதை உட்காந்துட்டு இருக்கும். படிக்க வேண்டிய குழந்தை படிச்சிடும். இப்போ இன்னும் சில குழந்தைகள் என்னன்னா, 2 மாசம் போய் பார்க்கறேன், இன்ஜினியரிங் இல்லைன்னா அதுலேயும் ட்ராப் அவுட் ஆயிடுறேன், 1 வருஷம் படிக்கும், அடுத்தது டாக்டருக்கு போகும், டாக்டரை படிச்சுட்டு வந்துடும், எதுவும் முடியலன்னா உபன்யாசகர் ஆயிடும். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஏதாவது ஒண்ணு விடுறதுன்னு இருக்கு இல்லையா. திருமழிசை பிரான் சொன்னார், ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போலே. இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, திருமழிசை, தமிழை காப்பேன்
அப்படின்னு 10 பேர் சொல்றா இல்லையா, அவள் இதை முதல்ல சொல்லுங்க. திருமழிசை, திருமழிசை, திருமழிசை. 10 தடவை வேண்டாம், ஒரு தடவை சொல்லுங்க, அப்புறம் தமிழை காக்கலாம். அதனால ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போலே. அதுல என்ன தெரிய வருது, சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் தமிழ் நன்னா வந்திருக்குன்னு தெரியுது. அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. நம்மாழ்வார் என்கின்றவர் வேதசாரமான விஷயத்தை 4 பிரபந்தங்களாக கொடுத்தவர். நீங்க சொல்றோம் இல்லையா, சுவாமி சம்ஸ்கிருதம் வேண்டாம், அது ஏதோ ஒரு வடமொழி, பார்ப்பனியர்கள் பேசக்கூடிய மொழி, எங்களுக்கு தமிழ் மொழிதான் வசதி. படிச்சிருக்கோம். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்திக்குருவித்து குருவர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவர்க்கத்தமரரும் அடி பேண 10 தல ஒத்த கணைதோடு ஒச்சக்கிரை மத்தை பொருதொரு பட்டப்பட வட்டத்திகிரில் இரவாக. அது ஒன்னும் அது வேண்டாம், இதை சொல்லணுமே. இப்ப எது வேண்டாங்கிறதுல நம்ம கிளியரா இருக்கும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினர் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அப்பா பெருமூச்சு எடுக்கணும். இது ஒரு பாசுரத்துக்கு. இந்த மாதிரி 1000 அடி வச்சிருக்கிறவர். நம்மாழ்வார் பாடினது 4 கிரந்தம்: திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவிருத்தம் ரிக்வேத சாரம், இருக்கார் மொழியால் அப்படின்னு எடுக்கிறார். ரிக்வேத சாரம் திருவிருத்தம், ஞாபகம் வச்சுக்கோ இத. திருவிருத்தம் ரிக்வேத சாரம். திருவாசிரியம் யஜுர்வேத சாரம். சாமவேத சாரம் தான் திருவாய்மொழி. அதர்வண வேதத்தின் சாரம் தான் பெரிய திருவந்தாதி. திருவந்தாதினா என்ன, அந்தாதினா என்ன? அந்த பாடல் ஒரு எழுத்துல ஒரு சொல்லுல முடியும், அதுவே அடுத்த பாடலின் துவக்கமாக இருக்கும். அம்பாளை வழிபடக்கூடியவர்களுக்கு தெரியும். அபிராம பட்டர்னு ஒரு பெரிய பக்தர் இருந்தார். அவர் அம்பாளுக்காக தை அம்மாவாசை என்று பாடிய பாடலுக்குத்தான், திரட்டுக்குத்தான் அபிராமி அந்தாதி. அதனால தாரமர் குன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற அபிராமி அந்தாதி என் நெஞ்சினுள்ளே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மண்கணி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும்னு வருது இல்லையா, இது அபிராமி அந்தாதி. அதே மாதிரி பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சொன்னது 100 பாடல்களை கொண்ட முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. நிறைய பாசுரங்களை கொண்ட ஒரு திரட்டு. அதற்குத்தான் 4முகன் திருவந்தாதின்னு பேர். அப்ப நமக்கு தெரிஞ்சே எவ்வளவு திருவந்தாதிகள் இருக்கு. அந்த திருவந்தாதிகள்லயே ரொம்ப சின்னது இந்த திருவந்தாதி, நம்மாழ்வார் சாதிச்சது. ஆனா பேர் என்ன? பெரிய திருவந்தாதி. இந்த மகாவிருக்ஷம்னா என்ன தெரியுமா? விருக்ஷம்னா சம்ஸ்கிருதத்துல மரம்னு அர்த்தம். மகானா பெருசு. மகாவிருக்ஷம்னா நீங்க எது பெரிய ஆலமரம்னு நினைப்பேன். கள்ளு செடிக்கு மகாவிருக்ஷம்னு பேர். இத்தினூன்று இருக்கு பாருங்க, அதுக்குதான் மகாவிருக்ஷம்னு பேர். வேடிக்கைக்கு சொல்றோம், இதெல்லாம் யாரையும் கிண்டல் பண்ணப்படாது. ஒருத்தர் குள்ளமா வந்தார்னா இவதான் நான் சொன்னேன் பெரிய மனிதர்னு, அவர் தான் இவர் அப்படின்னு ஒரு வேடிக்கைக்கு சொல்லக்கூடாது. ஆனா சொல்றோம் பாருங்க, வாஸ்தவத்துல அந்த மாதிரிதான் பெரிய திருவந்தாதி. பாசுரங்கள் குறைச்சல். ஏன்னு கேட்டார், ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார், செவியின் வழி நீ என்னுள் புகுந்தாய். இப்ப பெருமாளை பத்தி நான் இப்ப ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்லோகங்கள்ல பெருமாள் இருக்கார். அந்த ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள் காற்றின் வழியாக உங்க காதுக்குள்ள நுழையிறார். காதுக்குள்ள நுழைஞ்ச பகவான் உங்க மனசுல தங்கிடுறார். பெருமாள் நம்மளை விட வசதி. அந்த பெருமாளை இப்ப நம்ம தாங்கிட்டு இருக்கோம்னா நம்மளும் தானே வசதி. ஆழ்வார் அது செவியின் வழி நீ என்னுள் புகுந்தாய். யான் பெரியன் நீ பெரியன் என்பதனை யார் அறிவார் அப்படின்னு ஆழ்வார் கேட்டார். நான் பெரியவனா நீ பெரியவனா யாருக்கு தெரியும்? ஏன்னா உலகத்தை சுமப்பவன் நீ, உயர்ந்தவன். உன்னை என் மனதில் தாங்குகின்றேன் நான். அப்ப நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனா? உலகத்தை சுமக்கக்கூடிய உன்னை தாங்குபவன் நான் தானே வசதி. அப்ப ஆழ்வார் என்ன கேட்கிற? கேள்வி மாதிரி கேட்கிற. யான் பெரியன் நீ பெரியன், நான் பெருசா நீ பெருசா யாருக்கு தெரியும்னு கேட்டார். அப்படி இல்லையா, யான் பெரியன் எப்படி அர்த்தம் பண்ணணுமா? ஆழ்வார் சொல்லிட்டார், நான் பெரியவன் தான். நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? நீ பெரியவனான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி இந்த இடத்துல அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா, நான் உன்னை தாங்கிட்டு இருக்கேன், நான் பெரியவன், நீ எனக்குள்ள இருக்க, நீ சிறியவன். எப்பவுமே செட் பி இஸ் a subset of A னா A is greater than B தானே. நீ எப்போ என் மனசுக்குள்ள இருக்கியோ நான் உன்னை விட பெரியவன் தானே. அதனால அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, தேவு மச்சரியேன் என்றேனோ மதுர கவியாழ்வாரை போலே.
ஆழ்வார்கள்லயே அத்தான ஆழ்வார்களும் பெருமாளை பாடியிருக்கா எக்ஸப்ட் ஒன். அவருக்கு மதுரகவி ஆழ்வார்னு பேர். அவர் போய் என்ன பண்ணிவிட்டார், கிருஷ்ணரை பாடுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு 2 வரியில கிருஷ்ணரை பாடிவிட்டு எல்லா கிருஷ்ணரும் எங்க ஆழ்வார்க்குள்ள அடக்கம்னு விட்டார். ஆழ்வார் தான், ஆச்சாரியன் தான் முக்கியம் நினைச்சார். அதனால்தான் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நம்பி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, என் நாவில் இருப்பது எங்க ஆச்சாரியன்னர் தேவுமச்சரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே, திரிதந்தாகிலும் தேவப்பிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான், பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் ஆதலின், அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே, என்னை சாட்சாத்து அம்மாவா அப்பாவா ஆச்சாரியனா தோழனா தோழியா எல்லாம் பார்ப்பது எங்க நம்மாழ்வாராச்சே. எங்க நம்மாழ்வார் கிருஷ்ணரை சேவிக்கலாம், உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எங்க ஆழ்வார் சொல்லலாம். ஆனா அப்படி சொன்ன ஆழ்வார் தான் எனக்கு வசதி. ராமன் உயர்ந்தவன் என்று இலக்குவன் நினைக்கலாம், ராமன் உயர்ந்தவன் என்று பரதன் நினைக்கலாம், ராமன் உயர்ந்தவன் என்று நினைத்த பரதன் தான் எனக்கு எல்லாம் என்று நான் சத்ருக்னாழ்வானை போலே என்று ஆழ்வார் சொன்னாராம். அதனாலதான் சொன்னார் தேவு மற்றறியேன். இது ஆழ்வார் பாசுரம். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. அப்படியே பெண் பிள்ளை எடுத்தா தேவு மற்றறியேன் என்றேனோ மதுர கவியாழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே. இவ்வளவு அழகான ஒரு விஷயம். குலசேகர ஆழ்வார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், கேரளத்தை சார்ந்த ராஜா. அந்த கேரளத்தை சார்ந்த ராஜா இன்றைய தினம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருமலை திருப்பதிக்கு சென்றார். அங்க போனோன்னு பெருமாளை நன்னா பார்த்தார். ரொம்ப கேசாதிபாதமா ரொம்ப அழகா இருப்பார். அவருக்கு ஒரு ஆசை, இங்கேயே தங்கியுள்ளாமா, ரொம்ப ஜில்லு நன்னா இருக்கும் திருமலை பார்ப்பதற்கு. அதுவும் நீங்க இந்த நவம்பர் டிசம்பர்ல போனேன்னா மேகங்கள் எல்லாம் கீழே இறங்கி இருக்கும். கார்த்தால ஒரு 4 மணி அப்படியே அது நடந்து போனேன்னா அந்த ஆனந்த நிலைய விமானத்துக்கு கீழே ஸ்வர்ண விமானத்துக்கிட்ட மேகங்கள் வந்து வரா மாதிரி இருக்கும். கீழே ஜில்லுன்னு இருக்கும். கார்த்தால அந்த வேத கோஷம் சுப்பிரபாத கோஷம் கேட்கும். இங்கே தங்கியுள்ளாமான் இருக்கும். இந்த வண்டி சத்தமும் அதுவும் இதுக்கும் நடுவில் அப்படியே அங்க கார்த்தால சுப்பிரபாதம் கேட்டுன்னு இருக்கும்போது அப்படியே அமராவதி பட்டணம் மாதிரி இருக்கு பாருங்க. நமக்கே இப்படி தோன்றதுன்னா குலசேகர ஆழ்வாருக்கு தோன்றி இருக்காதா? அவர் சொன்னார், பகவானே நான் இங்கே தங்கிடணும். பெருமாள் சொன்னார், ஏண்டாப்பா நீ தங்கிடணுங்கிற, என்ன இருந்தாலும் சரீரத்துல ஜீவாத்மா, ஜீவாத்மா ஒரு நாள் பிரிய வேண்டியது தானே. See, one thing that binds us all here, வயசு வித்தியாசம் இருக்கு. சில பேர் குள்ளம், சில பேர் நட்டை, சில பேர் கருப்பு, சில பேர் வெளுப்பு, சில பேர் கொஞ்சம் மெல்லிசா இருக்கள், சில பேர் பருமலா இருக்கள். இப்படி எல்லாம் இருக்கு. வித்தியாசங்கள்லாம் நமக்குள்ள இருக்கு. வெவ்வேறு ஏரியாக்கள்ல இருக்கும், எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு காமன் எலிமெண்ட், இங்க இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் ஷரீரத்தை விடணும். அதுல வித்தியாசமே கிடையாது. என்னைக்குங்கிறதுலதான் வித்தியாசம். யாருக்கும் தெரியாது. அதுலதான் ஒரு சந்தோஷம். தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நானும் வந்திருக்க மாட்டேன், நீங்களும் வந்திருக்க மாட்டேன். பயத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஐயோ இதுல இவ்வளவு நாள் குறைஞ்சு விடுத்தேன், இவ்வளவு நாள் குறைஞ்சு விடுத்தேன். அந்த சஸ்பென்ஸ் பகவான் மெயின்டைன் பண்றாரு பாருங்க, அதுதான் அழகு. அதனால எல்லாருக்கும் தின்னும் சரீரத்தை பிரிய போறோம். ஆழ்வாரை பார்த்து பெருமாள் சொன்னார், ஒரு நாள் உம்ம சரீரத்தை நீர் விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது ஆழ்வார் சொன்னார், விடணும். அப்புறம் என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கலாம், லெட்ஸ் see அப்படின்னார். ஐயோ அடுத்த ஜென்மம் உண்டா? இருக்கலாம். பெருமாள் எல்லாம் வெதர் ரிப்போர்ட் மாதிரி தான் சொல்வார். இருக்கலாம், நடக்கலாம், முடியலாம் எல்லாம் சொன்னார். அப்ப ஆழ்வார் கேட்டார், ஐயோ அடுத்த ஜென்மம் எங்க இருக்கும்? தெரியல. யூக்ரைனா இருக்கலாம், ட்ரம்போட கொள்ளுபேரனா இருக்கலாம், எப்படியோ ஒண்ணும் இல்ல. மெலானியா தான் பாட்டின்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும் பாருங்க. மெலானியா, எலான் மஸ்க் எல்லாம் ஆத்துல வந்து விளையாடிட்டு இருக்கா, அப்படியும் இருக்கலாம் இல்லையா. ஈரான்லயும் பிறக்கலாம், காசால பிறக்கலாம், ஆப்பிரிக்கால பிறக்கலாம், வடதேசத்துல பிறக்கலாம். இங்க ஹிந்தி வேண்டான்னு சொல்றப்ப ஹிந்திக்காராளாவே பிறக்கலாம் இல்லையா. இப்ப இந்த ஜென்மம் போறாது, இப்ப பானிபுரி வாலாங்கிறோம், அடுத்தது பானிபுரியாவே சாப்பிட்டு இருப்போம் போல இருக்கு. இது பிறக்கலாம் எங்க வேணா பாருங்க. அடுத்த ஜென்மம்ங்கிறது நீ நமக்கு பகவான் சாய்ஸே கொடுக்கல. வெஸ்மாமலத்துல ஆரியகவுடாரோல தான் பிறப்போம். நம்ம என்ன எழுதியா வச்சிருக்காரு பெருமாள், எங்க வேணாலும் எதுவா வேணாலும் பிறக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ, மனுஷ சரீரம் தான் கிடைக்கணுங்கிறது இல்ல. இதே தெருவில் ஒரு நாயா போயிட்டு இருப்போம், இதே எது வேணாலும் ஆகலாம். சுவாமி புழுவா கூட இருப்போம். சீமலோ பிரம்மலோ சிவகேசவாதுலோன்னு தியாகராஜர். ஆப்ரம்ம கீட்ட ஜனனி வர்ணாசிரம விதாயினி. எதுவா வேணாலும் கரப்பாம்பூச்சியா பிறப்போம். ஏன் சார் நீங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் சொல்லியிருக்கேள், நீங்களும் கரப்பாம்பூச்சியா பிறப்பேல? என்ன ஒரு பணக்காரத்துல கரப்பாம்பூச்சியா இருப்பேன், அவ்வளவுதான். கரப்பாம்பூச்சி சத்தியம். அது பெரிய 3 bedroom அபார்ட்மெண்ட்ல ஒரு அழகா கரப்பாம்பூச்சியா இருப்பான். மொத்தத்துல கரப்பாம்பூச்சி உண்டு சத்தியம்.
யோசிச்சு பாருங்க, நம்மள பெருமாள் நம்ம என்ன கர்மா பண்ணி வச்சிருக்கோமோ, நம்ம எத்தனை சேர்த்து வச்சிருக்கோமோ, எந்த மூட்டைய பகவான் அவிழ்க்க போறாரோ அந்த மூட்டையில எவ்வளவு கர்மா இருக்கோ அதை நினைச்சுட்டு தான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பயப்படுவா. ஐயோ, இந்த அவதாரத்துல ஒரு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்றதுக்கான பாக்கியம் எனக்கு இருக்கு, கேட்கறதுக்கான பாக்கியம் உங்களுக்கு. we are all equally fortunate இல்லையா? அந்த பாக்கியம் நமக்கு அடுத்த ஜென்மத்துல இருக்குமான்னு தெரியாதே. ஆழ்வார் பயந்துட்டார். ராஜாவா வாழ்ந்தவர், கொள்ளிக்காவலன், கூடல் நாயகன், கோழியர்கோன், குலசேகரன், பயந்துட்டார். அப்ப பெருமாள் கேட்டார், அடுத்த ஜென்மம் உண்டா? இருக்கலாம்னார். ஒருவேளை இருந்ததுனாலும் இந்த திருமலையில் நான் மரமாக பிறக்க வேண்டும். ஏன்? வரக்கூடிய பக்தர் டயர்டா இருக்குன்னு அந்த தன்னுடைய திருமேனிய இந்த மரத்துல சாட்சிப்பர் இல்லையா, அந்த பாகவதோத்தமருடைய தேகஸ்பர்ஷம் எனக்கு ஏற்பட வேண்டும். ஆனா மரம்னா என்ன? வெட்டிடுவா. இப்ப தெலுங்கானால வெட்டிண்டே இருக்கா பாருங்க, நிறைய மரம், மயிலுக்கெல்லாம் இடம் இல்லை, மரத்தை வெட்டிடுவா. மரத்தை எடுத்துன்னு போய் எங்கேயாவது ஃபர்னிச்சர் பண்ணிடுவா. அப்புறம் நம்ம விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துருவோம். எங்க பண்றதுன்னு மிஞ்சி மிஞ்சி போனா பெப்பர் ஃப்ரைக்காவது போயிடுவோம். நன்னா மிளகா நன்னா அரைச்சு போட்டு பண்ணிட வேண்டியதுதான். அங்க போயிடுவோம். எங்கதான் பண்றது? மரமா ஆக வேண்டுமா? மரம் வேண்டாம், அங்க இருக்கக்கூடிய முள்ளா இருக்கணும். ஏன்னா வழியில முள்ளை யாரும் தொடவே மாட்டா பாருங்க. இப்ப புஷ்பத்தை நீங்க பறிப்பேள், முள்ள பறிக்க மாட்டேள், அப்படியே முள்ள அங்கேயே இருந்துடலாம். அதுக்கு மேல தார் ரோடு போட்டுவிட்டா என்ன பண்றது? முள்ளாவும் முடியாது. கானாராய் பாயும், அங்க இருக்கக்கூடிய ஒரு அருவியா, ஒரு சின்ன அங்க குமாரதாரான்னு பேரு, பாபநாசினி, ஆகாஷகங்கா, ஏதோ ஒரு ஆறா போகணும். அதுல இருந்து திருப்பி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டோ அப்புறம் கீழே ஒரு தனியா பைப்பை போட்டு கீழ் திருப்பதிக்கு சொல்லிவிட்டா அப்ப அதுவும் போயிடும். அப்ப அதுவும் முடியாது. மீனாய் பிறக்கும் அங்க கோனேரின்னு ஒரு புஷ்கரிணி, கோனேரி சுவாமி புஷ்கரிணின்னு பேரு. சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். அந்த சுவாமி புஷ்கரிணியில ஒரு மீனா பிறக்கணும். அங்க ஏதோ பெங்கால் தேசத்தை சேர்ந்தவர் வரார். ஓ, இது மீன்ச்சே அப்படின்னு சொல்லிட்டு மீனை எடுத்துன்னு போய் அவர் நல்லா பொரிச்சு கூட்டு பண்ணி சாப்பிட்டுட்டாருன்னா அப்புறம் அந்த மீன் அங்க இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லை. சரி, மீனாவும் இருக்க முடியாது. மீன் வேண்டாம், கம்பகமாய் வேண்டாம், மரமாய் வேண்டாம். சரி பகவானே, இதெல்லாம் விட்டுடும். உன் வாசல்ல நான் படியா இருக்கணும். வாசல்ல படி, குலசேகர ஆழ்வார் படின்னு பேர். அப்போ ஒருவேளை ஆழ்வார் இருக்காருன்னு தெரிஞ்சு யாராவது மிதிக்காம விட்டுட்டா, அதுக்கு முன்னாடி ஆழ்வார் சொன்னார், நீ உமிழும் வட்டிலாக இருக்க வேண்டும். பெருமாள் என்ன சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெத்தலை எல்லாம் போட்டுட்டு உமிழ்வார் இல்லையா, அது அந்த கப்பு இருக்கு பாருங்க, அவர் உமிழக்கூடிய கப்பானா இருக்கணுங்கிறார். அப்புறம் ஒருவேளை அந்த கப்பை யாராவது திருடின்னு போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்றது? அதனால கப்பும் வேண்டாம், படியும் வேண்டாம். அப்புறம் ஆழ்வாருக்கு தோணி எடுத்தான், நான் யார் என் பகவானுக்கு கட்டளையிட நான் மரமா பிறக்கணும், முள்ளா பிறக்கணும், மீனா பிறக்கணும், கொக்கா பிறக்கணும், அருவியா பிறக்கணும், குவளையா பிறக்கணும், படியா பிறக்கணும்னு அவன் என்ன எனக்கு நியமிச்சு வச்சிருக்கானோ பிறக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு பகவானே, நான் ஆசைப்படுறது ஒண்ணு, திருமலை மேல் ஏதேனும் ஆவேனே. நான் எதுவா வேணாலும் ஆயிட்டு போறேன், குப்பை தொட்டியா வேணாலும் ஆயிட்டு போறேன். ஆனா அது திருமலையில இருக்கக்கூடிய குப்பு தொட்டியா இருக்கணும், திருமலையில இருக்கக்கூடிய கல்லா இருக்கணும். அதனால ஆழ்வார் திருமலை மேல் ஏதேனும் செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் நின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே திருமலை மேல் ஏதேனுமாவேனே. அத பெண் பிள்ளை சொல்றாளாம், ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே.